பேசுறத விட்டுட்டு வேலைய சீக்கிரமா செஞ்சு முடிங்க. வேலைய செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா குரூப்பா மீட்டிங் போட்டு பேசுவோம். ஆமா, இவ பெரிய சட்டசபை மீட்டிங் போட போறா. குரூப்பா நின்னு பேசணுமா? அதுவும் சரிதான். வேலையே செய்யாத எனக்கெல்லாம் வேக்குதே. சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு போன் போடுங்க. வியாத்து கொட்டுறதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வராதுமா. வேணா உன் பக்கத்துல இருக்கிற பியானுக்குள்ள தலைய விடு. ஆம்புலன்ஸ் ஒய் ஒயின்னு ஓடி வருவானுவ. சாப்பனார் பிளேடு மாதிரி முடிய வளர்த்து வச்சிட்டு என்னாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியாதுப்பா. என்ன வேலைய விட்டு சீக்கிரம் தூக்கிடுங்கப்பா. சைனால சுதந்திரமா இருந்த என்னைய இந்தியாவுக்கு கடத்திட்டு வந்து வீட்டு வேலைக்காரியே ஆக்கிட்டியடி லட்டு ஆண்டி. நீலாம் நல்லா இருப்பியா? ஆமா, இவ சைனால சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தா அப்படியே இவளை கடத்திட்டு வந்துட்டோம். யாபுல நீயே சைனால தெரு தெருவா பிச்சை தானே எடுத்துட்டு இருந்தா. பிச்சை எடுத்து சாப்பிடுறதுக்கு இப்படி உடம்பு நொந்து வேலை செஞ்சு சாப்பிடலாம். அப்பதான் உடம்புக்கு பிடிக்கும். நல்லா பிடிக்கும். கவலைப்படாதீய தம்பி. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்கு எப்படி போலான்னு பிளான் போடுவோம். நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் டு கோஸ்ட் பாஸ். இதுதான் நம்ம பிளான். நம்ம எல்லாருமே பேய் பாஸ் வீட்டுல நல்லா ஜாலியா தான் இருந்தோம். அதுவும் நான்லாம் பேய் பாஸ் வீட்டுல 25 நாள் இருந்தேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்பதான் பேய் பாஸ் எலெக்ஷன் ஒன்னு வச்சானுவ. அந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிச்சேன். எலெக்ஷன்ல ஜெயிச்ச எனக்கு பேய் பாஸ் தலைவி கார்டுன்னு ஒன்னு கொடுத்தானுவ. அந்த கார்டை தூக்கிட்டு பேய் பாஸ் ஹெட் குவார்டருக்கு நம்ம எல்லாரும் போனோம். அந்த பேய் பாஸ் ஹெட் குவார்டர்ஸ்குள்ளதான் நம்ம எல்லாருமே வசமா மாட்டிக்கிட்டோம். அந்த பில்டிங்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கும் நெருப்பத்துக்கும் பயந்து அந்த பேய் பாஸ் எக்ஸிட்டை தேடி கண்டுபிடிச்சோம். ஆனா அங்க 2 கதவு இருந்துச்சு. பேய் பாஸ் தலைவி கார்ட நான் அங்கேயே வச்சிட்டு வந்ததுனால நம்மளால அந்த பச்சை கலர் கதவை திறக்க முடியல. அதனால வேற வழியே இல்லாம நாம அந்த சிவப்பு கலர் கதவை திறந்து வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த பேய் பாஸ் நம்ம ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாத்தி வச்சிருக்கானுவன்னு. நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த சட மாட்டின ரக்கூன் பொம்மை நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லி என்ற புருஷனுக்கிட்ட சுவாடியா வந்து போஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த ரக்கூன் பொம்மை என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம என்னோட 2 பிள்ளைகளுக்கும் இவதான் அம்மான்னு சத்தியம் வேற பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி என்ற வாழ்க்கையே அந்த பேய் பாஸ் புரட்டி போட்டுருச்சு. அதனால என்னோட சொந்த வீட்டிலேயே ஒரு வேலைக்காரி மாதிரி வேலையை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியுதுல பூனை. அந்த பேய் பாஸ் உன் வாழ்க்கையும் சேர்த்துதான் புரட்டி போட்டிருக்குது. நாய பார்த்தாலே நாய் மாதிரி ஓடுற பூ மாதிரி உனக்கு பதிலா சின்சான்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை சுண்ணாம்பு அடிச்ச நாய வளர்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் நம்ம பண்ணு மேல ஈயோட வாழ்க்கையில இவ இருக்க வேண்டிய இடத்துல
பஞ்சாப்ல பானிபூரி கடை வித்தவ மாதிரியும் பஞ்சு மிட்டாயில பாசி பருப்பு குழம்பு ஊத்துனவ மாதிரியும் ஒருத்த அண்ணன்னு சொல்லிட்டு இவ வாழ்க்கைக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கான். ஆமா ஆண்டி, சரியா சொன்ன. நம்ம வாழ்க்கை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த குத்தீஸ்வரரோட வாழ்க்கை அதுக்கு மேல இருக்கு. ஒரு நாட்டோட இளவரசரா இருந்த இவரை வயக்காட்டுல வேலை செய்ய வச்சுட்டு இவரு இருக்க வேண்டிய இடத்துல குத்தீஸ்வரின்னு புது கேரக்டரை நுழைச்சிட்டானுவ. இப்படி ஒவ்வொரு கேரக்டரா நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு 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 நம்ம வாழ்க்கையே புரட்டி சுண்ணாம்பாக்கிருச்சு. இப்போ நடந்த எல்லாத்தையும் நாம மாத்தணும்னா மறுபடியும் நாம எல்லாரும் ஒட்டுக்கா பேய் பாசு வீட்டுக்கு போயே ஆகணும். ஆனா நமக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இதோ இந்த கேரக்டரும் ஆக மொத்தம் இந்த ரெண்டு கேரக்டரும் நாம பேய் பாசு வீட்டுல ஏற்கனவே சந்திச்ச கேரக்டர்கள் தான். ஆனா இந்த குத்தீஸ்வரி கேரக்டரும் இந்த பூமாரி வீட்டு நாய் கேரக்டரும் நாம இதுவரைக்கும் சந்திக்காத கேரக்டர்கள். ஆனா இந்த ரெண்டு புதிய கேரக்டர்கள் எதுக்காக நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒன்னு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், இந்த ரெண்டு புதிய கேரக்டருக்கும் பேய் பாசு வீட்டுக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும். ஏய் சம்மந்தி இருக்கோ இல்ல சாம்பார் தூள் இருக்கோ? முதல்ல பேய் பாசு வீட்டுக்கு எப்படி நாம எல்லாரும் போக போறோம் அத சொல்லு முதல்ல. பேய் பாசு வீட்டுக்கு மறுபடியும் எப்படி போகணும்ங்கறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம பேய் பாசு வீட்டுல இருந்து எப்படி இங்க வந்தோங்கறத யோசிக்கணும். ஆமா தம்பி, நாம முதல்ல இங்க வந்து கண்ணை திறக்கிறப்போ எங்க இருந்தோம் எப்படி இருந்தோன்னு எல்லாரும் யோசிங்க. நானும் கண்ணை திறந்து பாக்குறப்போ சைனால இருக்கிற மார்க்கெட் தெருல ரோட்டுல கீழே விழுந்து கிடந்தேன். ஒரு பொம்பளை மயக்கமாயி கீழே விழுந்து கிடக்காலேன்னு கூட கண்டுக்காம எல்லாரும் செல்ல நோண்டி அழுத்திக்கிட்டே என்ன கடந்து போயிட்டு இருந்தாவ. அதுக்கப்புறம் தான் நான் சுதாரிச்சு மெல்ல எந்திரிச்சேன். ஆனா எந்திரிக்கிறப்போ தலையெல்லாம் பயங்கர வலியா இருந்துச்சு. ஏதோ மயக்க மருந்து போட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆமாப்பா, எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நானும் எங்க அரண்மனை வாசல்ல தான்ப்பா மயக்கமாயி கீழே விழுந்து கிடந்தேன். அதுக்கப்புறம் தான்ப்பா மெல்ல எந்திரிச்சு எங்க நைனாவை தேடி அரண்மனைக்குள்ள போனேன். என்ன போன சொல்றா? நீயும் மயக்கமாய் தான் ரோட்ல கிடந்தியா? நானும். ஐயா மொட்டை டாக்டரே, நீங்க பேய் பாசு வீட்டு டாக்டரா? இது என்ன இடம்? பேய் பாசு ஹாஸ்பிடலா? சொல்லுங்க. என்னது பேய் பாசு ஹாஸ்பிடலா? என்னமா உளறிட்டு இருக்கா? ரோட்ல மயக்கமாயி கிடந்திருக்கா அவன். ரோட்ல மயக்கமாயி. ஆமா ஆமா ஆமா, நான் ரோட்ல மயக்கமாயி தான் கிடந்தேன்னு டாக்டர் சொன்னாரு. அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ரோட்ல தான் மயக்கமாயி கீழே விழுந்து கிடந்திருக்கோம். ஏய் லட்டு ஆண்டி, அது மட்டும் இல்ல, அந்த கதவை திறக்கிறப்பமே நமக்கு யாரோ மயக்க மருந்து போட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆமாப்பா ஆண்டி, ஏதோ வெள்ள புகைய அடிச்சு விட்ட மாதிரியே இருந்துச்சு.
நம்ம எல்லாரையும் மயக்க மருந்து அடிச்சுதான் கூட்டு வந்திருக்கானுவளா? ஏய், அதுவும் இல்லாம மயக்க மருந்து அடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எனக்கு ஏதோ கார்ல போற மாதிரியே ஃபீல் ஆச்சு. எங்கடா கூட்டு போறானுவ? அப்படின்னா கதவை திறந்த நம்ம எல்லாரையும் மயக்க மருந்து அடிச்சு கார்ல ஏத்திதான் ஒவ்வொரு ஊருக்கா போய் போட்டிருக்கானுவளா? அப்படின்னா மறுபடியும் நாம பியாய் பாஸ் வீட்டுக்கு போகணும்னா அந்த கருப்பு கலர் காரை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்மள கடத்திட்டு போன அந்த கருப்பு கலர் காரை கண்டுபிடிக்கணும். குல்ஃபி வாங்குறீங்களா? குல்ஃபி, சுவையான குல்ஃபி. யப்பா ஆண்டி, காரை கூட அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம்பா. முதல்ல குல்ஃபி விக்கிற ஆளாவை கண்டுபிடிப்போம்பா. ராத்திரி நேரத்துல குல்ஃபி சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும்பா. சரி சரி வாங்க, குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டு காரை தேடுவோம். சத்தம் போடாம கதவு சாத்துங்க, ரக்குன் பொம்மை முழிச்சிட போகுது. என்னாச்சு?